மினிட் இன்ட்ரடக்ஷன் உங்களை பற்றி உங்களுடைய 2 மினிட் இன்ட்ரடக்ஷன் உங்களை பற்றி நீங்க சொல்லிட்டு யூ கேன் ப்ளீஸ் ஸ்டார்ட் தி பிரசன்டேஷன். ஓவர் டு மிஸ்டர் தினேஷ். தேங்க்யூ சார். குட் மார்னிங் ஆல். என் பேர் வந்து தினேஷ். கேன் யூ ப்ளீஸ் இன்க்ரீஸ் யுவர் ஆடியோ ப்ளீஸ்? வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ கேக்குதுங்களா? இன்னும் கொஞ்சம் இது பண்ணுங்க, கொஞ்சம் ஃபீபிளா இருக்கு. ஓகே, ஃபுல் வால்யூம் வச்சிருக்கேன். ஓகே ஓகே, யா, க்ளோசர் டு தி மைக் யூ கேன் ஸ்டார்ட். ஓகே, தேங்க் யூ. குட் மார்னிங் ஆல். என் பேர் தினேஷ். நான் வந்து ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸ் வந்து ஐடியில் இருந்தேன். போன வருஷம் வந்து ஐ கேம் அவுட் ஆஃப் கார்பரேட் பிகாஸ் ஐ வாண்டட் டு சம்திங் ஆன் மை ஓன். ஸோ 1 இயர்ஸ் கோச்சிங், அப்புறம் பிஸ்னஸில் வரணும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அது பண்ணிகிட்டு இருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ வித் ஆல் த guidance of successful mentors who have already traveled this path, I am traveling this path. I am grateful for God for this. Thank you. So we'll already time ஆயிடுச்சு, we can go to the session. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் அதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் see. ஸோ இது வந்து ஒரு பேசிக் பிரின்சிபல். எப்படி சொல்லுவாங்கன்னா, பீயிங், டூயிங், ஹேவிங். அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட நிலையை எப்படி நிறுத்திக்கிறது, நம்மளோட இருப்பு எப்படி இருக்கணும். நம்ம எதுவுமே செய்கிறோம் செய்யலை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட இருப்பு, நீங்கள் இப்போ எதுவுமே பண்ணல, நீங்கள் சும்மா இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருப்பீங்க? ஒரு ரிலாக்ஸ்டாக இருப்பீங்களா, இல்லை ஒரு அப்படியே ஒரு படபடப்பாக இருப்பீங்களா, இல்லை எதையாவது நினச்சி யோசிச்சுட்டே இருப்பீங்களா, இல்லை உங்கள் பக்கத்தில் வந்தாலே மற்றவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஸோ அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட இருப்பு. இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனீங்கனாலோ இல்லை ஏதோ ஒரு வழிபாடு தலங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களை வச்சுப்பீங்களா, இல்லை நீங்கள் எப்போதும் ஒரு படபடப்போட ஒரு அதிர்வோடைய ஒரு அந்த மாதிரி இருப்பீங்களா அப்படிங்கிறத நம்மளோட இருப்பு. ஸோ அதுதான் வந்து பீயிங்னு சொல்கிறது. ஸோ நம்ம ஆதி காலத்துலேருந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு சமநிலையாக வச்சுக்கணும், ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் யோகத்தில் உங்களை நிலைநிறுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யோகம்னா என்னென்னா இன்டர்னலாக ஒர்க் பண்ணுறது. ஸோ நம்மளோட எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட இருப்பை தான் ஒர்க் பண்ணணும். நம்ம இருப்பு வந்து ஒரு சமநிலையில் இருக்குது அப்படிங்கிற பொழுது அதுக்கப்புறம் தான் நம்ம செயல் செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ செயல் எந்த அளவுக்கு நம்ம பேலன்ஸ்டாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட செயல் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி செய்ய முடியும். அது எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, நம்மளால் செய்ய முடியும். அப்புறமா நம்ம வந்து மியூட் பண்ணுறீங்களா? அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது யோசிக்கணும். இல்லாட்டி பெரும்பாலும் நேரம் வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஓகே இதை செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும், நம்ம அந்த மாதிரியே போயிட்டு இருந்தோம்னா நம்ம இப்போ செய்யவே மாட்டோம். அது வந்து சரியும் வராது. சரி எனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னா நான் செய்வேன் அப்படிங்கிறது கூட ஃபஸ்ட்டு நம்மளோட அதுதான் இதோட கோர் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும்னா பீயிங், அதுக்கப்புறம் செயல் செய்யணும், அப்புறம் என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத ஏற்றுக்கணும். ஸோ இது வந்து எப்போதுமே இந்த ஆர்டரில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஓகே நம்ம இந்த ஆர்டரில் போகிறோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்மளே சுய பரிசோதனை செஞ்சுக்கும் பொழுது நமக்கே வந்து தெரியும். நம்ம தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று எதிர்பார்ப்போம், அதுக்கு நம்ம கரெக்டான எஃபோர்ட் போட்டிருக்கோமா என்னன்னு தெரியாது, இல்லை அதுக்கான ஒரு விதையே போடாமல் செடி நடாமல் தண்ணி ஊற்றாமல் திடீர்னு எனக்கு காய் வரணும் பழம் வரணும் அப்படின்னா அது நமக்கு தெரியும் இல்லையா? சார் நம்ம தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம். ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து இதை ப்ராப்பராக ஒவ்வொருத்தரையும் சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டோம்னாலே போதும். ஸோ அந்த பேசிஸில் தான் இன்னைக்கு செஷன் இருக்கும். ஸோ இப்போ பீயிங் வந்து அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரும்பாலும் நேரம் நம்ம வந்து நம்ம மைண்டில் ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடும். அது ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரக்கணக்கான தாட்ஸ், 80,000 தாட்ஸை எதோ சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு எண்ணற்ற எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்.
நம்ம ஒவ்வொருத்தரையும் அந்த மைண்டு பின்னாடியே போனோம் அப்படின்னா நம்ம வந்து we cannot live a peaceful life. அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, ஸோ அது பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு, இது வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்துருக்கோம், அது அந்த மாதிரியான அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரீசைக்கிளிங் மாதிரி தான் மைண்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா. ஆனால் இதில் இன்னொரு டீப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெமரி இல்லை வந்து மைண்டு அப்படிங்கிறது இங்கே மூளை மட்டும் கிடையாது. நம்மளோட என்டையர் பாடிக்கு இப்போ 40 ட்ரில்லியன் செல்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு செல்லுக்குமே தனித்தனியான மெமரி இருக்குது. அது வந்து எந்த ஆதி காலத்தில் எப்போ இந்த படைத்தல் உருவாச்சோ, மில்லியன் கணக்ஸ் முன்னாடி சொல்கிறாங்க இல்லையா, அப்போயிலேருந்து வந்த ஒவ்வொரு மெமரியும் ஒவ்வொரு செல்லுக்கும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு செல்லுக்கும் அதுக்கான ஒரு அறிவும் இருக்குது. இப்போ அதனால தான் இப்போ ஒரு செல் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெம் செல்லாக இருக்குன்னு சொல்கிறோம். அது அந்தந்த ஆர்கனுக்கு போனோன்னே எப்படி அது அந்தந்த ஆர்கனாக மாறுது. அப்புறம் நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது எப்படி வந்து அது நம்ம மனித உடலாக மாறுறோம் இல்லையா. ஸோ அந்த அறிவுலாம் எங்கே இருக்குது அப்படின்னா செல்லுக்கு இருக்குது. ஸோ அறிவு மனம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இங்கே மூளையில் மட்டும் கிடையாது, டாப் டு பாட்டம் என்டையர் பாடி ஹேஸ் அ மெமரி. அதுக்கான வந்து அறிவும் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் அதுக்கான அறிவு இருக்குது. ஸோ அதை வந்து அதனால நம்ம வந்து மூளை பின்னாடியே போயிடக்கூடாது. ஸோ மூளை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எப்படி கரெக்டாக நம்ம மூளையை யூஸ் பண்ணோன்னா அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்க முடியும். பர்ஃபெக்ட் டூல், ஒரு அன்மேட்சிங் டூல். உலகத்திலே நம்ம மனித மூளை அளவுக்கு திறன் வாய்ந்த ஒரு கருவி கிடையாது. ஸோ நம்ம வந்து அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு அது போகிற போக்குலேயே நம்ம போயிட்டு இருந்தோம்னா அது பெரிய தலைவலி, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பெரிய காரணமே அதுதான். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயம் பார்க்குறோம், அது எல்லாமே பார்த்ததெல்லாம் ரீசைக்கிள் பண்ணும். அப்புறம் மூளை வந்து மனித மூளை இஸ் டிசைன்ட் ஃபார் சர்வைவல், இட் இஸ் நாட் டிசைன் ஃபார் சக்ஸஸ். ஸோ ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு வழி தரக்கூடியது, ஏதோ ஒன்று வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும், உங்களோட கம்ஃபர்ட்டை இருந்து தூக்கி வெளில வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்மளோட மூளை வந்து நம்மளை செய்ய அனுமதிக்காது. ஸோ அதனாலேயும் நம்ம வந்து மூளை பின்னாடியே போகக்கூடாது, நம்ம தான் மூளையை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான இது நடக்கும்போது நிறைய இப்போ வந்து உணர்ச்சிகள் நமக்கு உருவாகும். ஸோ அது வந்து என்ன வேணா இருக்கலாம், பயம், இல்லை வந்து பதற்றம், ஏதோ ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கலாம். அப்படி நடக்கும்பொழுது இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம போய் அதோட ஃபைட் பண்ணிக்கிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் அங்கே நம்ம மைண்டில் ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை ஃபைட் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியாது. இப்போ அதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதுவே சொல்லுவாங்க இல்லையா, இப்போ அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கு யாரும் குரங்கை பற்றி நினைக்காதீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, குரங்கு தான் ஓடிட்டுருக்கும். ஸோ அதனால் மைண்டுக்கிட்ட நம்ம ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஒன்றே ஒன்று என்ன பண்ணான்னா அப்சர்வ் பண்ணலாம். ஓகே, என்ன நடக்குது. ஸோ ஒரு பெஸ்ட்டு வே வந்து ஒரு நோட் புக்கோ ஒரு பேப்பரோ எடுத்து வச்சுட்டு எழுத வேண்டியதான். ஓகே, ஐ எம் ஃபீலிங் திஸ், என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. யூ cannot சால்வ் ஆங்ஸைட்டி பை கீப்பிங் எவ்ரி திங் இன் யுவர் பிரெயின் ஆர் மைண்ட். யூ ஹவ் டு புட் இட் ஆன் பேப்பர். ஒரு பேப்பரில் எழுதிட்டுங்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக மேபி ஒரு கண்டினியூஸாக ஒரு 7 நாள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன மாதிரியான பேட்டர்னில் போயிட்டுருக்கு இது அப்படிங்கிறத. நீங்கள் அந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணி பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். ஆனால் கான்சியஸாக எழுதணும். அந்த மாதிரியான விஷயம் நடக்கும்போது அதை எழுதுறது அப்படிங்கிறது தான் டஃப். பட் வேறு வழி கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லை யார்கிட்டயாவது சொல்லிடணும், பக்கத்தில் எனக்கு ரிமைண்ட் பண்ணுப்பா, நான் அந்த மாதிரி இது பண்ணும்போது. அப்படி யாராவது பக்கத்தில் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலியில் இருக்கவங்கள்ட்ட சொல்லிவிட்டு பண்ணலாம். நீங்களே இல்லாட்டி ஒரு ஃபோனில் ஒரு அலாம் வச்சுக்கலாம் எவ்ரி 1 ஹவருக்கு. சரி, மென்டல் ஜேர்னி, சரி என்ன நடக்குது. இது வந்து ஒரு அப்படியே விட்டிங்கன்னா அது வந்து மென்டல் டயரியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது வந்து கடைசியாக நம்மளை எங்கேயும் லீட் பண்ணாது, ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்குள்ளே தான் கொண்டு போகும். ஸோ பெஸ்ட் வே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அதை எழுதுறது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. இப்போ ஒரு விஷயம் நடக்கும்போது அதில் வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அவுட்கம் தராமல் இருக்கலாம். ஆனால் இதனால எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அதோட நெகட்டிவ் சைடே ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் வந்து அதை இன்னும் பாதிக்குதான். ஆனால் நீங்கள் அப்போ அந்த மாதிரியான விஷயத்தில் என்ன பண்ணாலும், ஓகே, வாட் இஸ் த லெசன் ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் ஹிம், வாட் திஸ் இன்சிடென்ட்
இஸ் ட்ரையிங் டு டீச் மீ அப்படின்னு பார்க்கணும். இது வந்து எனக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குது, இதுலேருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஏன்னா ஒரு விஷயம் வந்து நீங்கள் நம்மளை படைச்ச கடவுள் இறை அதுக்கு வந்து நம்மளை தண்டிக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ அந்த வந்து நம்பிடணும். நீங்கள் வந்து யூனிவர்ஸை வந்து நம்பணும். ஓகே, அப்போ நடக்கும்போது உங்களை வந்து இது இன்னொரு ஏதோ பெரிய சாத்தியத்துக்கு என்னைய தயார் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் முழுக்க முழுக்க மேபி என்ன உங்கள் பிரெயினை வாஷ் பண்ணுறோன்னு நினச்சிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, முழுக்க முழுக்க யூனிவர்ஸ் இஸ் ஹெல்பிங் மீ டு ஹேண்டில் அ பெட்டர் சுச்சுவேஷன் ஆர் டஃபர் சுச்சுவேஷன் இன் அ பெட்டர் வே. அதுக்கு என்னையே இன்னைக்கு தயார் பண்ணுது, அதுக்கான நிகழ்வு தான் இது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களை நீங்களே தயார் நினச்சிக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு எது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறையா விஷயம் நடக்கலாம். உங்கள் கண்ட்ரோலில் எது இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணணும். உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை போய் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிங்கனாலும் மறுபடியும் நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்த நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கிறது பொறுத்து தான். ஏன்னா கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லை. ஸோ உங்ககிட்ட எது கண்ட்ரோலில் இருக்குது, உங்கள் கண்ட்ரோலில் எது இருக்கோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கனாலும் போதும். ஏன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுருக்கும். இன்னொன்று பாருங்கள், ஒரு விஷயம் நடக்கும்போது ஓகே இஸ் இட் இன் மை கண்ட்ரோல் இப்போ அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே போதும். ஸோ ஏதாவது ஒன்று அந்த மாதிரி நெகட்டிவாக நடந்துருது அப்படிங்கும்போது அடுத்து வேற என்ன யோசிக்கலாம்னா, சரி இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்ன இருக்குது. மெயினாக வந்து ஓகே ஃபஸ்ட்டு விஷயம் பேசிக்காக பார்க்கணும். ஓகே உயிர் இருக்குது, நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிறத நினச்சே ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு தான் வந்து எல்லா ஆன்மீகத்திலையும் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு அதை வந்து பி ஹாப்பி. ஓகே இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கவங்க உயிரோடு இருக்காங்க, நமக்கு வீடு வாசல் உறவு எல்லாமே இருக்குது, நமக்கு ஓகே தேவையான பணம். ஸோ அது மாதிரி என்னென்னலாம் உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து டெய்லி ஒரு ஒரு 20 லிஸ்ட் எழுதுங்க. என்னென்னலாம் உங்கள்கிட்ட இருக்கும். மேபி ஒரு பேப்பர், பேனா, பென்சில். இன்னைக்கு ஃபோனெல்லாம் வந்து நம்மளோட முன்னாடி ஜென்ரேஷனுக்கு வந்து இப்போ இன்னைக்கு ஒரு ஃபோன் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ விஷயங்கள் வந்து ஈஸியாக பண்ணுறோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், ஒரு ஜூம் காலே வந்து எப்படி அட்டன் பண்ணுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லொக்கேஷனில் இருக்கும். இப்போ காலைல எழுந்திரிச்சோன்னா டக்குன்னு எவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் எல்லாரும் ஷேர் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். இது எல்லாமே ஒரு வரப்பிரசாதம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதெல்லாம் எழுதிட்டு ஒரு கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. நன்றிங்கிறத வந்து வாய் வார்த்தையாக இல்லாமல் அதை உணரணும். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத அந்த ஃபீலிங்கை கொண்டு வரணும். ஸோ அந்த ஃபீலிங்கோட ஒரு தேங்க்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கிராட்டிடியூடை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் இது எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்கிறது. நம்ம வந்து ஒரு நம்மளை சுற்றி இருக்கவங்களோ யாரோ நமக்கு வேலை செய்கிறவங்களோ உறவுகளோ நம்ம ஒரு விதமாக அவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மளை அறியாமலே உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்பு அவங்க கண்டிப்பாக மீட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. அதுக்கு எந்த இயற்கை விதியும் கிடையாது. அவங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாரும் நம்மளை எப்போதுமே புரிஞ்சுப்பாங்க, நம்ம நினச்ச மாதிரி நடந்துப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. அவங்கள அப்படி புரிய வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சு வேணா அப்படி வந்து நீங்கள் செய்யலாம். அதுவும் வந்து நீங்கள் நினச்சதில் அவங்க 70% நீங்கள் நினச்ச மாதிரி பண்ணிட்டாங்கனாலே யூ ஷுட் பி ஹாப்பி. ஸோ இது வந்து உங்களை ஒரு செயலாக வந்து அவங்கள 70%ல நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லல. அதுக்கான முயற்சி நீங்கள் செஞ்சுருங்க. ஆனால் நீங்கள் சந்தோஷம், அது வந்து உங்களோட சந்தோஷத்துக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா அதை இன்னும் பெட்டராக பண்ண முடியும். அடுத்தது வந்து ப்ரைமிங் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ப்ரைமிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து இப்போ டிவியில் பார்க்குறோம், படம், நியூஸு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று அதில் போகிறது எல்லாமே நம்ம வந்து டியூன் ஆகிட்டு இருப்போம். ஓ இது இப்படி தான், இது எப்படி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு நெகட்டிவிட்டி நடந்ததுன்னா, ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா ஓகே, ஓ இப்படி போனால் இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறோம், அதில் ஸ்கேம் ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம எடுத்தோடனே என்ன ஆகும்னா நம்ம மைண்ட் வந்து வி ஆர் ஆல் நெகட்டிவ்லி பயாஸ்ட். அதுதான் இயற்கையோட இதுவே. ஸோ இப்போ ஒரு அணுன்னு எடுத்துட்டாங்கனாலே அதில் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ், அதுதான் மோர். ஸோ நம்மளும் ஆட்டோமேட்டிக்காகவே நெகட்டிவ் அட்ராக்டட் டுவார்ட்ஸ் த நெகட்டிவிட்டி.
அதனால தான் மீடியா இஸ் ஆல்சோ செல்லிங் மோர் நெகட்டிவிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளார நம்ம டியூன் ஆகாமல் நம்மளை நாமே எப்படி ப்ரைமிங் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரைம் பண்ணிக்கணும். அது என்னன்னா, அதான் இப்போ நான் காலைல சொல்ல மாதிரி, ஓகே யூனிவர்ஸ் இஸ் ஹெல்பிங் மீ. இப்போ காலைல நீங்கள் எந்திரிச்சோன்னே சொல்லிக்கலாம், ஸோ இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகிறது, இன்னைக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு உணர்வுபூர்வமாக ஃபீல் பண்ணி அந்த நாளை தொடங்குனீங்க அப்படின்னாலே போதும். அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களை நீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாகவே, அதுக்கப்புறம் என்ன வேணால் நடக்கட்டும், நடக்கிறத அப்புறம் ஏற்றுக்கோங்க. ஆனால் தொடங்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு இதோடு தொடங்கும் பொழுது உங்களுக்கே காலையில் ஒரு உற்சாகம் பிறக்கும். அடுத்தடுத்த ஒரு செயலில் செய்யும் பொழுது இந்த ஒரு உணர்வுலேயே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஒரு வேறு விதமான தாக்கத்தை கொடுக்கும். ஸோ இந்த ப்ரைமிங்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டூல்ஸில் இருக்குது. எப்படி வந்து இஎஃப்டி டேப்பிங்னு சொல்லுவாங்க, என்எல்பி, ஹோப்போனோபோனோ, இதெல்லாம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன், பட் இன்னைக்கு பண்ண முடியாது. இன்னொரு நாள் நம்ம ஒரு 1 ஹவராவது தேவைப்படும், அப்போ வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களோட எப்படி வந்து சமநிலையாக வச்சுக்கிறது ஒரு சிம்பிள் டெக்னிக் என்னென்னா ப்ரீதிங் டெக்னிக். உங்களோட சுவாசம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட ரத்தம், பிளட் ப்ரெஷர் இருக்கும், நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் என்னென்னா பாக்ஸ் ப்ரீதிங் சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா ஒரு 4 கவுண்ட் 1 2 3 4 அந்த 4 கவுண்ட் பண்ணும்பொழுது இன்ஹேல் பண்ணணும் உள்மூச்சு, அப்புறம் திரும்ப 1 2 3 4 கவுண்ட் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணிடணும், திரும்ப அடுத்து 1 2 3 4 வெளிமூச்சு, அப்புறம் திரும்ப 1 2 3 4 வந்து ஹோல்டு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 நிமிஷம் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப எங்கேயோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, ரொம்ப உங்களுக்கு இதாக இருக்கும்போது டக்குன்னு ஒரு ரியலைஸ் பண்ணி ஓகே உங்கள் மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் எப்படி சுவாசிக்கிறீங்க, ஒன்றுமே முடியாது, நல்லா டீப்பாக ஸ்லோவாக எவ்வளோ தூரம் மென்மையாக அதே மாதிரி ஆழமாக முழுமையாக எவ்வளோ தூரம் உங்களுக்கு வெளியில் வரணும் அந்தளவுக்கு ப்ரீத் பண்ணி ஒரு ஸ்லோவாக ஒரு 5 நிமிஷம் ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களோட சிஸ்டம் அப்படியே காம் டவுன் ஆகி பேலன்ஸ் ஆகும். இது வந்து ரொம்ப சிம்பிள் டெக்னிக், ரொம்ப அடிப்படையானது, எல்லாரும் பண்ணணும். ஸோ இது நிறைய பிராணாயாமாஸ் இருக்குது, ஆல்ரெடி பிராணாயாமம் பண்ணுறவங்க அதை பண்ணுங்கள். இல்லை எதுவுமே பண்ணலை இந்த சுவாசத்துக்கு ரிலேட்டடான நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் ப்ரீத்திங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து மினிமம் ஒரு 4 மினிட்ஸ் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணலாம். ஸோ எப்பப்பெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள், எஸ்பெஷலி நைட்டு தூங்க போகும்போது. ஸோ நைட்டு தூங்க போகும்போது என்னென்னா நமக்கு சில நேரம் படுத்தோன்னு பாதி பேர் தூக்கம் வராது, இல்லை வந்து 6-7 மணி நேரம் தூங்கினாலும் வந்து அது ஒரு ஃபுல்லாக தூக்கம் வர காரணம் என்னென்னா மைண்டு வந்து செட்டில் ஆகிருக்காது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டை வந்து எப்படி செட்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி படுக்கை எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. பட் அங்கே வந்து உட்கார்ந்த நிலைமையிலே ஒரு தூங்க ஆரம்பிங்க, ஃபஸ்ட்டு உட்கார்ந்த நிலைமையிலே. ஸோ இப்போ யோகாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா பெஸ்ட் வே டு ஸ்லீப் இஸ் சிட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங், தட் வில் கிவ் கம்ப்ளீட் ரெஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ ரெஸ்ட்ஃபுல்னஸ், ஸோ மனித உடலுக்கு தேவை வந்து தூக்கம் கிடையாது, ரெஸ்ட்ஃபுல்னஸ் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் செயல் செய்யும்போது கூட ஒரு ரெஸ்ட்ஃபுல் ஸ்டேட்டில் செயல் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மணி நேரம் தூக்கம் இருந்தாலே போதும் அப்படின்றாங்க. ஸோ இது நைட்டு என்ன பண்ணலான்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி படுக்கையில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்த நிலையிலே இருங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த பஸ்லலாம் நம்ம தூங்கும்போது அப்படி தூங்கி விடுவோம் தெரியுமா, ஒரு அது மாதிரி ஒரு 3 தடவை அப்படி தலையை ஆட்டுற வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு ஒரு 3 தடவை தலையாடணும், அதுக்கப்புறமா படுத்து தூங்கிடுங்க. அப்படி தூங்கினீங்கன்னா 4 மணி நேரம் தூக்கம் போதும், உங்களுக்கு ஒரு நல்ல டீப் ரெஸ்ட் கிடைக்கும். ஏன்னா அந்த டைம் உங்களுக்கு காலையிலேருந்து என்ன உங்கள் மைண்டில் ஓடிச்சோ எல்லாமே வந்து ரீசெட் ஆயிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் படுத்த பின்னாடி தான் அதெல்லாம் ஆரம்பிக்கும், அது நடத்து அந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கே 2 ஹவர்ஸ் ஆயிரும். அதுவும் நீங்கள் மொபைல்லாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி மொபைல், லேப்டாப், டிவி எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பெஸ்ட்டு. இல்லை இன்னைக்கு நம்ம காலகட்டத்தில் முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் இதை பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம உடல் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு. நீங்கள் சோகமாக இருக்கும்போது எப்படி ஆயிடுவீங்க, தலை குனிஞ்சி தோல் வந்து அப்படியே ரொம்ப ஒரு இதுமாகி இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் அதை எப்படி பண்ணலான்னா ஏதோ உங்களை அறியாமலே டல்லாக போகிறீங்க அப்படின்னா ஓகே கொஞ்சம் தலையை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஷோல்டரை வந்து கொஞ்சம் ப்ராடன் பண்ணிவிட்டு இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் போயிட்டு ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் யூ கேன் சேஞ்ச் யுவர் சிச்சுவேஷன். ஸோ என்ன பண்ணும்,
லைட்டாக சின் அப், ப்ராடன் யுவர் ஷோல்டர் அண்ட் ஸ்மைல். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வார்த்தை வந்து உங்களை வந்து ஒரு பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கும். நான் நான் ஒரு வெற்றியாளன், நான் தொடுவது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஒரு ஆக்ஷனோட சொல்லிட்டு அதில் ஒரு உணர்ச்சி. நீங்கள் அப்போ ஒரு வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா எந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி உங்களுக்கு இருக்கும், அந்த ஒரு உணர்ச்சி ப்ளஸ் இந்த ஆக்ஷன், அப்புறம் இந்த நான் சொன்ன 3 மூமெண்ட் சின்ன இது பண்ணிட்டு இப்படி ஒரு இது பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களை அப்படியே வந்து ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆக்கி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆக்கி உங்களை ஒரு பவர்ஃபுல் பூஸ்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். ஸோ இதை வந்து இது ஒரு ஈஸியான வே. அப்புறம் நான் சொன்ன மாதிரி பிராணாயாமம் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் வந்து டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் சைலன்ஸ் இருக்கிறது வந்து இன்னும் பெட்டர். உங்களோட மைண்டை வந்து அது வந்து ஒரு ப்ராப்பரான நிலைக்கு கொண்டு வரும். ஏன்னா பாதி ப்ராப்ளம் இன்னைக்கு வந்து மைண்ட் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை, அது கண்ணாமனா நீங்கள் எங்கேயோ போகுது, ஏதோ பண்ணுது. ஸோ நம்ம மைண்டை எப்படி வச்சுக்கிறோமோ அதுதான் வந்து நம்மளோட ஸ்டேட்டை வச்சுக்கிறது. ஸோ அடுத்தது வந்து நம்ம டூயிங்கிறது வந்து ஓகே சார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிலை ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேட்டில் நம்மளை நிலை நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறதுல நம்ம குழப்பம் இருக்காது. அது வந்து ஒரு பிளான்டு அண்ட் ஆர்கனைஸ்டு வேயாக பண்ணிக்கலாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட், இங்கே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத விட ப்ரையாரிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ 24 மணி நேரம் தான் இருக்குது, அது நம்ம மேனேஜ் பண்ணுறோமோ இல்லையோ அது பாட்டுக்கு போயிடும். ஸோ அடுத்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த வேலைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நாளே பிளான் பண்ணி வச்சிடணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி பிளான், அப்புறம் அதுக்கான வீக்லி பிளான், ஸோ அதையும் ட்ரில் அவுட் பண்ணால் டெய்லி பிளான் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இந்த டெய்லி பிளான்ங்கிறது வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு கண்டிப்பாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி, தேர்ட் ப்ரையாரிட்டி வந்து. ஸோ எது வந்து ரொம்ப முக்கியம், எதெல்லாம் நீங்களே செஞ்சாகணும், எதெல்லாம் நீங்கள் வேற யார்கிட்ட கொடுத்து செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு செஞ்சு வைக்க முடியும்னா முடிஞ்ச அளவுக்கு அதை அடுத்தவங்களுக்கு பண்ண வச்சுருங்க. எது உங்களை வந்து உங்களோட பண வரவுக்கு இல்லை உங்களோட உயர்வுக்கு, எது வந்து உங்களோட க்ரோத்துக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அந்த டாஸ்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணணும். இன்னொன்று, இப்போ ஒரு டாஸ்க் பண்ணுறோம் 99 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னா, இப்போ தண்ணி வந்து கொதிநிலை எல்லாருக்கும் தெரியும். தண்ணி கொதிக்க வைக்கிறீங்க, 1 டிகிரி ஹீட் பண்ணிட்டீங்க, 3 டிகிரி 4 5 டிகிரி, ஓகே 90 டிகிரி ஹீட் பண்ணிட்டீங்க. ஆனால் 99 டிகிரி வரைக்கும் ஹீட் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் அது 100 டிகிரி ஆகும்போது தான் அது வந்து ஆவியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஆக்ஷன் இருக்கும். டிட் ஐ புட் மை எஃபர்ட் டில் தட் 100 டிகிரி? சும்மா ஓகே பாதி வரைக்கும் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு இதே ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகே நான் வந்து 100 டிகிரி வரைக்கும் கொதிக்க வச்சுட்டேனா அப்படின்றது. அப்புறம் இந்த ஹேங்கர் வந்து இது வந்து நம்ம செயல் செய்யும் போது ஏதாவது நடக்கலாம். அப்போ வந்து இது வந்து கான்சியஸாக வாட்ச் பண்ணிக்கணும். ஸோ மெயினாக வந்து ஒரு 6 இடத்துல. ஸோ நாம் தூங்கி எந்திரிக்கும் பொழுது கோவத்தோடு எந்திரிக்காமல், அதே மாதிரி தூங்க போகும்போதும் கோவத்தோடு போகாமல் பார்த்துக்கணும். இந்த நேரத்துலலாம் வந்து நீங்கள் எப்படி எந்திரிக்கிறீங்க, எப்படி தூங்க போகிறீங்க, அப்புறம் வீட்டை விட்டு வெளில போகும்போது, வீட்டுக்குள்ளே வரும்பொழுது, அப்புறம் ஏதோ ஒரு செயலை செய்யும்பொழுது இல்லை செயலை வந்து முடிக்கும் பொழுது எப்படி உங்களோட நிலை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இந்தந்த டைம்லலாம் நீங்கள் வந்து கோவம் இல்லாமல் இருந்துட்டீங்க, கொஞ்ச நாள் ஒரு 21 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே நீங்களே அந்த மாதிரி ஒரு மனுஷனை மாறிடுவீங்க. அப்புறம் அப்பப்போ நம்மளை கேட்டுக்கலாம். இது பாதி நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைம் லீக்கேஜ் இல்லை ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். ஸோ அதை வந்து எவ்ரி 1 hour நம்ம கான்சியஸாக கேட்டுக்கணும். இப்போ ஏதாவது பண்ணதில் யூஸ்லெஸ் திங்ஸ், ஏதாவது பயனற்றவைகள் நம் பயணத்தில் நம்மோடு பயணிக்கிறதா அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப நமக்குள்ளே கொஷின் கேட்டுக்கிட்டோம் எவ்ரி 1 hour அப்படின்னா அதுவுமே நமக்கு நம்மளாமே ஹெல்ப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓகே, ஸோ நாளைக்கு என்ன பண்ணுங்கிறது இன்றைக்கே பிளான் போட்டோம். இப்போ நாளைக்கு ஃபுல்லாக பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த டே வரும்பொழுது திரும்ப இந்த கொஷினை கேட்டுக்கணும். இன்றைக்கி வந்து நான் பிளான் பண்ண எல்லாத்தையும் முடிச்சிட்டேனா, இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். எல்லா டாஸ்க்கும் முடிச்சிட்டேனா, ஓகே இதை வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்க முடியுமா, பெட்டராக பண்ணியிருக்க முடியும்னா சரி அப்படின்றத அங்கே ஒரு மார்க் வச்சுக்கணும்.
இல்லை இருக்கிறதுலே பெஸ்ட்டாக தான் பண்ணேன் அப்படின்னா அதை வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து இந்த வேலையை செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தும் நான் அதை மிஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கிறது அடுத்தது இன்னைக்கு நான் பிளான் பண்ணி இந்த வேலைலாம் செய்யணும்னு நினச்சேன், அது நடக்காம இருக்கிறதுக்கு அது என்ன வேலை நான் செஞ்சேன், அதுக்கு எதிர்மறையா நான் என்ன வேலை செஞ்சேன். நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன், இதெல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் அதுக்கு நானே எந்தெந்த விதத்துலலாம் தடையா இருந்தேன். அடுத்தவங்களை விட்டுருங்க சார், நம்மளே எந்தெந்த விதத்தில் தடையா இருந்தோம். அது வந்து நம்மளோட நினைப்புல இருந்து நம்மளோட செயல்ல இருந்து எதுவாக வேணா இருக்கலாம். இந்த 4 கொஸ்டின். அப்புறம் நாளைக்கு என்ன பிளான். ஸோ டெய்லி நைட்டு வந்து ஒரு ஈவினிங் 5-6 o'clock போலலாம் இதை ரெடி பண்ணி இந்த கொஷின்ஸை கேட்டுட்டு இதை ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இதை எவ்ரிடே பண்ணும் பொழுது அவ்வளோதான், நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் கடைசியாக தான் வந்து ஓகே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ விவசாயிகள்லாம் வந்து எவ்வளோ பாடுபட்டு நெல் நடுறாங்க, இதை பண்ணுறாங்க, கடைசியில் மழை வந்துடுது, வெள்ளம் வந்துடுது. ஸோ நமக்கு வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு இது இல்லை, பட் ஸ்டில் ஏதோ ஒன்று நடக்கலாம். ஸோ அப்பயும் வந்து அதை வந்து நம்ம எப்படி ஒரு கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட மன நிம்மதி இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு மெயினாக ஒரு இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாப் சால்விங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்டார்ட் வைப்ரேட்டிங் இன் ஹையர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, யூ டோன்ட் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட், யூ அட்ராக்ட் ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சிலாம் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம், நோய், தொல்லைகள், கவலை, இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, ஓகேவா? இப்போ நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அதே விஷயங்கள் திரும்ப திரும்ப ஓகே, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று வந்திருக்கலாம், நீங்கள் இப்போ அதை சால்வ் பண்ணியிருப்பீங்க, அது முடிக்கிறீங்களோ இல்லையா, திரும்ப அதே மாதிரி இன்னொரு 10-15 விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரீக்வன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த லெவல் ஹையர் ஃப்ரீக்வன்சி போகிற வரைக்கும் அந்த லெவலில் இருக்க விஷயங்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப்எம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஸ்டேஷனை ஒரு ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணால் அந்த ஸ்டேஷன் வருது, ஸோ அடுத்த ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணால் அடுத்த ஸ்டேஷன் வருது. அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இந்த ப்ராப்ளம், கவலையெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா லோவர் ஃப்ரீக்வன்சி, நீங்கள் வந்து ரொம்ப லோவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணிங்க. நீங்கள் கொஞ்சம் ஹையர் ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்க விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ வெல்த்து, சந்தோஷம், இதெல்லாம் ஹையர் லெவல் ஃப்ரீக்வன்சி அப்படின்றாங்க. ஸோ எப்படி வந்து நான் வந்து லோவர் ஃப்ரீக்வன்சிலேருந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி போகிறது அப்படின்னா, நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறது தான் வந்து உங்களோட ஃப்ரீக்வன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழி. ஸோ நீங்கள் காரணமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். வந்து நான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்கு நீங்கள் எந்த காரணமும் வேணால் ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு சூரியன் உதிச்சிருச்சு அப்படின்னா நான் சந்தோஷமாக இருந்தாயே ஆக வேண்டும், அந்த மாதிரி, ஓகேவா? நான் கவலைப்படணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் 10 அண்ட் கண்டிஷன் போட்டுக்கலாம். ஸோ இப்படி இதெல்லாம் இந்த 10 வந்து மேட்ச் ஆனால் தான் நான் இன்னைக்கு கவலைப்படணும், இல்லாட்டி நான் கவலையே படக்கூடாது, கவலைப்படுறதுக்கான கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி நீங்களே டியூன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு என்ன பண்ணால் உங்களுக்கு சந்தோஷம் வருமோ அதை திரும்ப திரும்ப பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தர விஷயங்கள். ஸோ அது வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கவங்க மற்றவங்கள அஃபெக்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் தனியாக நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ஏதோ ஒன்று. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள். ஸோ அந்தந்த விஷயங்கள் செஞ்சு எப்படி நீங்கள் உங்களோட ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எதுவுமே செய்யாமல் இருந்தாலுமே நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருக்கிறதுன்ற நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஸோ அந்த ஒரு ஹாப்பியாக நீங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ தூரம் ஆனந்தமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு யூ வில் பி இட் ஹையர் ஃப்ரீக்வன்சி. ஸோ நீங்கள் ஹையர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹையர் திங்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் வாட் வில் ஹேப்பன் இன் யுவர் லைஃப். ஸோ அதுதான். ஸோ இன்னொன்று வந்து டைமென்ஷன் வந்து அது கொஞ்சம் ஒரு டீட்டெயிலான கான்செப்ட், மேபி அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஸோ அப்புறம் எப்படி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட சுற்றி இருக்கவங்களுக்கு, சொசைட்டிக்கு, இல்லை கண்ட்ரிக்கு, உலகத்துக்கு என்ன விதத்தில் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ
அதை பார்த்துட்டு ஒரு ஹையர் பர்பஸ்க்குள்ளே உங்களை நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு வெறுமை வராது. ஸோ நம்ம வந்து ஓகே, ஐ எம் லிவிங் மை பர்பஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃபேமிலியோட வந்து ஒரு டெய்லி ஒரு 21 மினிட்ஸ் டெய்லி முடியலையா, அட்லீஸ்ட் எப்பப்போலாம் முடியுதோ அப்போலாம் வந்து மெயினாக எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு ஃபோன்லாம் பார்க்காம அடுத்தவங்கள ஃபேமிலி மெம்பர்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறது. அவங்க என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்கள என்னெல்லாம் சொல்லி பாராட்ட முடியுமோ பாராட்டுதல் கொடுங்க. அப்புறம் வந்து ஐ எம் பிளெஸ்ட் டு ஹேவ் யூ அஸ் மை சன் ஆர் டாட்டர், ஒய்ஃப், ஹஸ்பண்ட், அது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஐ எம் தேர் ஃபார் யூ. ஸோ இந்த மூணும் வந்து ஃபேமிலியோடு உட்காந்து செய்யும்போது ஃபேமிலிக்குள்ளே ஒரு சினர்ஜி வந்துடும். ஃபேமிலிக்குள்ளே ஹாப்பியாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த பிஸ்னஸோ வெளியில் வேலையோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஹியூமன் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி டோனி ராபின்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ சர்டைன்ட்டினா ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு இது உறுதியாக இது நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஒரு சில பீப்புள். இன்னும் அடுத்த கேட்டகரி எப்படி இருப்பாங்கன்னா, எனக்கு நிறைய வெரைட்டி வேணும், ஒரே மாதிரி லைஃப் போனால் எனக்கு போர் அடிக்கும். ஒரு சில பேர் வந்து எனக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க எங்கே நான் இருந்தாலும். இன்னொருத்தவங்க கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஸோ லவ் கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஒரு சில பேர் அவங்க க்ரோத் ஓரியன்டாக இருப்பாங்க. ஒரு சில பேர் நான் சமுதாயத்துக்கு என்ன பண்ணேன். ஸோ இது மாதிரி ஒரு 6 பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதில் எது வந்து உங்களுக்கு டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஓகே நீங்கள் எதனால உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை வழி நடத்திக்கலாம். அந்த லவ் லாங்குவேஜஸ் நான் இது போடலை. ஸோ தட்ஸ் ஆல். Thank you, Mr. Dinesh, for the Thank you, sir. excellent presentation on a very, very unique topic. அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு டாபிக். இன்னைக்கு மிக எளிமையாகவும் மிக தெளிவாகவும் அதைவிட நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக எடுத்து சொன்னீங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்ங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாருக்குமே இதில் இருக்குது. இதை ரொம்ப சிம்பிள் ஃபார்முலாவாக அனைவருக்கும் புரியும்படி இந்த உங்களுடைய அந்த 3 கோர் ஃப்ரேம் ஒர்க், பீயிங், டூயிங், ஹேவிங் என்ற கான்செப்டை அவ்வளோ தெளிவாக அழகாக இந்த காலை வேளையில் ஒரு நற்செய்தியை எடுத்து சொன்னதற்கு மிக மிக நன்றி. இது சுருக்கமாக சொல்லணுன்னா இட்ஸ் செல்ஃப் ரியலைசேஷன், இன்ட்ராஸ்பெக்ஷன் அண்ட் ஆக்சுவலைசேஷன். இதுதான் நான் புரிந்து கொண்டது. ஸோ நிச்சயமாக நீங்கள் பேசின இந்த ப்ரெசன்டேஷன், இந்த கடந்த ஒரு 35 நிமிடம் எப்படி டைம் போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனையுடன் எங்கள் அனைவரையும் மெய்மறத்து போய்விட்டது. We were all mesmerized